சொல்லுங்க சார். ஹலோ சார், அதே மாதிரி ஒரு இடத்துல பாம்பு பிளாஸ்ட் ஆயிருக்கு சார். அதே உங்க ஃபேஸ் மாதிரி சார் தெரியுது. இன்னொரு இடத்துல அதான் சார், இன்னொரு இடத்துல வந்து பாம்பு பிளாஸ்ட் ஆயிருக்கு சார். சிசிடிவி ஃபுட்டேஜ் உங்க ஃபேஸ் மாதிரி சார் தெரியுது. மாலி போயிட்டாரா? அவ இன்னும் திருந்தல. ஹலோ சார், சிபிஐ ஆஃபீஸர் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அவன் வெளியே பார்க்க வெயிட் பண்ண சொன்னாங்க. அவரை தேவா. ஐம் சத்யதேவ், சிபிஐ ஆஃபீஸர். மிஸ்டர் தேவா, நீங்கள் ஊட்டியில் நிறைய பாம்பு பிளாஸ்ட் பண்ணதா அவங்க மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியே நிறைய கேஸ் நீங்கள் இன்வால்வ் தான் நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் எனக்கு ஒரு வழியே இல்லை. நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர் இருந்தாலுமே உங்களை அரெஸ்ட் பண்ண கட்டத்தில் இருக்கேன். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அது நான் இல்லை சார். ஆல்ரெடி இந்த கேஸில் மாநிலத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் என்னைய மாதிரி க்ளோன் பண்ணி அவள் பாம்பு பிளாஸ்ட் பண்ணி நான் இருக்கிற மாதிரி காட்டுறா சார். நான் அப்பயே பிடிக்க எனக்கு தப்பிச்சிடா சார். ஒரு 2 days டைம் கொடுத்தீங்கன்னா அப்படியே கண்டுபிடிச்சி கொடுத்துருவேன் சார். ப்ளீஸ் சார், 2 days டைம் தாங்க சார். ஓகே தேவா, நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கீங்க. நீங்கள் இன்வால்வ் ஆகலன்னு சொல்கிறீங்க. வேறு யாரும் இன்வால்வ் நீங்கள் சொல்கிறீங்க. பட் அதை நம்பலை, டிபார்ட்மெண்ட் அதை நம்பலை. அதை எனக்கு அனுப்பியிருக்காங்க. உங்களை ஒரு 48 hours டைம் தரேன். இது உங்களுக்காக மட்டும்தான். நீங்கள் அதுக்குள்ளே மாலினியை கண்டுபிடிச்சி உங்களுக்கும் அந்த கேஸுக்கோ எந்த சம்பவம் நீங்கள் ப்ரூவ் பண்ணி ஆகணும். இதுதான் 48 hours டைம் கிளாக். இது இப்போதுலேருந்து உங்கள்கிட்டயே இருக்கட்டும். சரியாக 48 hours அவங்கள பிடிச்சி நீங்களை எப்படி ஒப்படைக்கிறீங்க. ஓகே. அப்புறம் முக்கியமான விஷயம், எனக்கு நிறைய இஎம்ஐலாம் இருக்குது. நீங்கள் பாட்டுன்னு வரலன்னா நான் உங்களை தப்பிக்க விட சொல்லி கேஸில் ரிவ்யூ பண்ணுறாங்க. டிபார்ட்மெண்ட்டில் இருக்க முடியாது. அப்புறம் ஊர்பட கடன் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ பார்த்துங்க ப்ளீஸ். உலகம் உன்னை எதிர்க்கும் போது உன்னை நீயே நம்பும் போதும் ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் அண்ணோ நம்பர் ஃபோன் வருது. யாரா இருக்கும்? ஹலோ. ஹாய் தேவா, எப்படி இருக்க? ஏ மாலினி, நான் ஒன்று சொல்லவா? நல்லவனுக்கு நல்லது செய்கிறவர் ஆசைப்பட்டாரு, ஆனால் கெட்டவனுக்கு கெட்டு செய்யலாம் பேராசை. என்னைக்கும் நல்லதுக்கோ கெட்டதுக்கும் நடக்கிற போரில் கெட்டதான் வெளிச்சத்தில் வாழ்கிறேன்னா இருட்டை பார்த்து வைக்கலாம். நான் இருட்டிலே வாழ்கிறேன். ஐ எம் நாட் பேட், ஐ எம் ஜஸ்ட் எவன். பார்த்துருவோம். நீயா நானா? த நேம் இஸ் மாலினி. குட் லக். என்ன பண்ணுறது? மாலினி வேறு ஃபோன் பண்ணி வெறுப்பேற்றுறா. நம்ம ஃப்ரெண்டு ஈவன் இருக்கால, அவள் சைபர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறா. அவளை ஃபோன் பண்ணி சொல்லுவோம். ஹலோ ஈவன், எப்படி இருக்க? ஹாய் தேவா, நான் நல்லா இருக்கேன்டா. இல்லை ஒன்றும் ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா? நான் ஒரு நம்பர் அனுப்புகிறேன். அந்த நம்பரை மட்டும் ட்ராக் பண்ணி சொல்கிறியா? ஓகே ஷோர்டா, நான் கண்டிப்பாக அந்த லொக்கேஷன் ட்ராக் பண்ணி சொல்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஈவன். சரி, ட்ராக் பண்ணி சொல்லு. பாய். இன்னும் ஃபோன் பண்ணுறேன். சொல்லி ஈவன். ஹே தேவா, ஆக்சுவலி அந்த லொக்கேஷனை ட்ராக் பண்ணேன். அது ஊட்டியில் இருக்க மாதிரி காட்டுது. பட் எக்ஸாக்ட் லொக்கேஷன் எனக்கு தெரில. எனக்கு ஷோராக தெரிஞ்சுன்னா நான் கால் பண்ணுறேன். சரி, ஃபோன் ஆன் ஆனே கொஞ்சம் எந்த இடம் மட்டும் பார்த்துட்டு சொல்லு. சரி, ஓகே. எப்படியாவது கூட்டிகிட்டு போயிட்டு மாலினை கண்டுபிடிச்சி ஆகணும். சரி, ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் கதை இன்னும் முடியல, தொடர்ந்து பாரு என்னைக்கும் விடாமுயற்சி. ஊட்டி வந்தாச்சு. எப்படியா மாலினை கண்டுபிடிச்சி நானும் அந்த மாலினை பார்த்துருக்கேன்.
ஆகிட்டே இருக்கு. சிபிஐ ஆஃபீஸர் எங்கெல்லாம் டைம் கேட்டிருக்கோம். எப்படியா மாலினி கண்டுபிடிச்சே ஆகணும். பார்த்துருவோம். நான் இந்த வீட்டில் தான் இருக்கேன். இதை தெரியாம தேவா எங்கேயோ தேடிட்டு இருக்காங்க. வரேன். ஹலோ மிஸ்டர் சத்யா. ஹாய் மாலினி, என்ன விஷயமா என்ன சடனாக கால் பண்ணி இங்கே வர சொல்லியிருந்தீங்க? ஆக்சுவலி நான் ஊட்டிக்கு வந்து வேறு ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கேன். அது ஒரு மிகப்பெரிய சென்சேஷன் கேஸ். கொஞ்சம் எனக்கு குயிக்காக என்ன விஷயம் சொல்ல முடியுமா? சார் உங்களுக்கு 20 lakhs நான் ஆஃபர் பண்ணுறேன். இந்த கேஸை ஃபுல்லாக தேவா பக்கம் தச்சு திருப்பி விட்டுருங்க. வாட், 20 lakhs? ஜஸ்ட் 20 lakhs தான் இந்த கேஸில் இது பண்ண சொல்கிறீங்களா? சான்ஸே இல்லை சார் 30 lakhs ஓகேவா? 30 lakhs? 30 lakhsங்கிறது எனக்கு ஜஸ்ட் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புக்கு நான் செலவு பண்ணுற அமௌண்ட். சான்ஸே இல்லை சார். ஒன் லாஸ்ட் ஆஃபர் 50 lakhs. 50 lakhs? இங்கே இது முதல்ல சொல்லிக்கலாமே. தாராளமாக பண்ணிடுறேன். இப்போ நான் யார் போட்டு யாரையும் போட்டுலாம் தள்ள வேணாம். போட்டு தர வேணாமா? கேஸ் ப்ராப்ளம் போதும். ஓகே ஃபைன். 50 lakhs எனக்கு உடனே எனக்கு ஜிபேல அனுப்பிச்சு விட்ருங்க. ஒரு நாளைக்கு 1 lakh தான் அனுப்ப முடியும். கொஞ்சம் போய் கரெக்டாக அனுப்பிச்சு விட்ருங்க. ஓகே பை. ஓகே. யார் இவரு? நம்மள பெரிய கேஸில் மாட்டி விட்டுருவார் போல. 50 lakhs கூட நல்லா கேட்டுக்கிட்டாரு. ஆனால் நான் சொன்ன பிளான் எனக்கு உனக்கு கேட்டாரா இல்லைன்னு வேறு தெரியல. ஃபர்ஸ்ட்டு இவரை ஃபாலோ பண்ண உனக்கு பண்ணுறாரா இல்லையான்னு. ஹலோ சார், மாலினி. ஹாய் தேவா, நான் தேடிட்டு இருக்க போல. நீ எங்கே தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேன். நான் இப்போ தான் இந்த கேமில் நல்லா இறங்கியிருக்கேன். நான் ஊட்டியில் நீ இருக்கிற இடத்துல பாம்பு வச்சிட்டேன். இப்போ அது வெடிச்சா கூட உன் பேர் தாண்டா வரும். முடிஞ்சா தேடி கண்டுபிடிச்சிக்கடா. தி ரியல் கேம் பிகின்ஸ் நவ். அவனை சொல்லவா? உண்மை ஜெயிக்க ஆதாரம் மட்டும் போதும், ஆனால் பொய் ஜெயிக்க குழப்பம் இருந்தால் மட்டும் போதும். பார்த்துருவோம். நீயா நானு? நான் ஒன்று சொல்கிறேன் கேளு. நீ சொல்கிறது கரெக்டு தான். உண்மை ஜெயிக்க வெறும் ஆதாரம் மட்டும் போதும், பொய் ஜெயிக்க குழப்பம் மட்டும் போதுன்றல. ஆனால் உண்மை ஜெயிக்கிறதுக்கு ஒரு சக்தி இருக்குது. அது சக்தியை வச்சு ஒன்று வின் பண்ணுறேன். பார்த்துடலாம். நானும் அதே தான் சொல்கிறேன். த ரியல் கேம் பிகின்ஸ். இருந்தால் என்ன, யமனாயிருந்தால் என்ன, சிவனாயிருந்தாலும் உனக்கு சமமாய் அமைவேனா, பணமாயிருந்தால் என்ன. ஐயோ, எங்கே தேடி காணுமே. அவள் வேறு ஃபோன் பண்ணி வெறுப்பேத்துறா. ஐயோ, அந்த பாம்பு வந்துச்சுன்னா ஏன் மேலே கேஸ் வேறு வரும். ஆல்ரெடி அவர்கிட்ட 2 நாள் டைம் கேட்டுக்க சிபி ஆஃபீஸர்கிட்ட. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹலோ, சைபர் ஆஃபீஸ் ஈமெயில் தானே? சொல்லு. ஹலோ தேவா, அவள் லொக்கேஷன் ஆக்சுவலி ட்ராக் பண்ணிட்டேன்டா. அவளோட ஃபோன் ஸ்விட்ச் ஆன் ஆகிடுச்சு. அவளோட லொக்கேஷன் எக்ஸாக்டாக என்னோட ஏரியா பக்கத்தில் தான் இருக்குது. அவளோட லொக்கேஷன் அவளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஈவன். சரி, ஓகேடா, பாய். என் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கியா? எனக்கு வரண்டு. மேடம், நீங்கள் எவ்வளோ பதட்டாடுறீங்க? அவங்க வந்து கூட மாட்டான். அவன் சென்னையில் இருப்பான், நம்ம ஊட்டியில் இருக்கோம். நம்ம தைரியமாக பிளாஷ் பண்ணலாம். எவ்வளோ பயப்படுறீங்க? டேய், நீ தேவாவோட க்ளோன் தானே? அவன்கிட்ட இருக்க பாதி அறிவு கூட உனக்கு இல்லைடா. அவன் எப்பயோ இந்நேரத்துக்கு ஊட்டிக்கு வந்துட்டு நம்மளை தேடவும் ஆரம்பிச்சிட்டான். அப்படியே சொல்கிறீங்க? ஆமாம். காசுல கேட்குறா, தேவ வந்துட்டான்டா. இப்படி அதான் ராவணமவன்டா, ஒத்தையில் நிற்கிற யமன்டா, அத்தனை பிம்பமும் அவன்டா, உலகாண்டவன்டா. நீ தான் புதுக்கணும் எனக்கு. எங்கே மாடுதீங்க? வாடா. சரிச்சுதா, நடக்குதா, நரம்பெல்லாம் குறுக்கலா ஏறும் உனக்குதா. தலவிதி அடிச்சதும் இருக்கலாம் மாறும். ராவணமவன்டா, ஒத்தையில் நிற்கிற யமன்டா, வந்து கொடுடா, உத்தரக்கும் பண்ண யமன்டா. மாலி தப்பிச்சிடலாம். இரு வரண்டி. மாலினி, இங்கே தான் இருக்கேன். ஏன் இப்படி பண்ணுற? ஆல்ரெடி அந்த கேஸ்லேயும் இப்படி தான் பண்ணேன். ஒரு க்ளோன் பண்ணி நான் தான் பண்ண வேணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ சிபிஐ ஆஃபீஸர் என்னை தேடுறாரு. ஏடி பண்ணுற மாதிரி நான் போலீஸ் பெருமிஷத்தை பாருங்க. இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ நான் சிபிஐ ஆஃபீஸரை கூட்டு போகிறேன். குத்துனது நண்பனாக இருந்தால் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் இப்போ நீயே கூட்டு போகிற. அது ஒரு தடவை குத்துனா பரவாயில்ல, குத்திட்டு இருந்தால் வலிக்கும்ல. இவர் தப்பு பண்ணுறவங்க யாரும் தப்பிக்கிறது இல்லை. அவன் தண்ணி நான் தள்ளி போகுது. உடனே தள்ளி போச்சு மாட்டுறேன். வா கூட்டு போகிறவன்.
இனிமேல் திருந்தி ஒழுங்கா ஜெயிலுக்கு போயிட்டாச்சு. நான் சிபிஐ ஃபோன் பண்ணிட்டேன். சத்யா சார் வந்துட்டு இருக்காரு. உன்னை பிடிச்சி கொடுக்காம போக மாட்டேன் சார். சார் எங்க 50 lakhs வாங்குனீங்க? உங்ககிட்ட 50 lakhs வாங்கினது நான் சந்தோஷமா இருக்கிறதுக்காக இல்லை. நீ மட்டும் இல்லை, யார் என்கிட்ட ஊழலோ லஞ்சமோ பண்ண சொல்லி காசு கொடுத்தாலும் வாங்கிட்டு ஏழை பசங்களுக்கும் அனாதை குழந்தைகளுக்கும் நிறைய நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட வாங்கின 50 லட்சமோ அதுக்காக தான். நீ ஒரு முக்கியமான தீவிரவாதி, நான் அரெஸ்ட் பண்ணி ஆகும். சார் நான் திருந்திட்டேன் சார். எப்போ நீங்கள் என்கிட்ட காசு வாங்கிட்டு அனாதை தான் யூஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சிச்சோ அப்போயே நான் திருந்திட்டேன் சார். இப்போ என்ன வேணால் கொடுங்க சார். நீங்கள் எப்போ மனசார தெரிஞ்சிட்டீங்களோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்டனையே தேவையில்லை. ஏன்னா தண்டனைன்றது ஒருத்தர் திருத்துறதுக்காக தான், அவங்களை மேற்கொண்டு தண்டிக்கிறதுக்காக இல்லை. பட் இருந்தாலும் சட்டம்னு ஒன்று இருக்குது. என்னால் முடிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக வாங்கி கொடுக்குறோமோ அந்த கம்மி தண்டனை உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன். சாரி தேவா. திருந்தி ஒழுங்கா இது சரியா? போய் சுற்றி பாரு எவ்வளோ ஆக்டிவிஸ் இருக்குது. இதை விட்டு அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் என்னைய க்ளோன் பண்ணி நான் தான் பண்ணுறேன். நீங்கள் பண்ணா சரியா? எனக்கு எல்லாமே இப்போதான் புரியுது. நம்ம டிபார்ட்மெண்ட் நம்ம பெருமை சேர்க்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் 2 பேரும் டிபார்ட்மெண்ட் ரிசைன் பண்ணீங்க? நான் சொல்கிறேன். Part 3 coming soon.